பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றோம். மறுபடியுமாக இந்த வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியும் அழைக்கின்றோம். இதுக்கு முன்பாக ஒரு 8 எபிசோடு போட்டிருக்கோம். அது 1வதுலேருந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மீட்பையும் ரட்சிப்பையும் குறித்தான ஒரு தெளிவான கருத்தை கொடுத்துருக்கோம். இது 9வது எபிசோடு இது. இதில் இன்னைக்கு முக்கியமாக அந்திகிறிஸ்துனா யார்? அது போன எபிசோட்ல பேசியிருந்தோம். அந்த வாரத்தில் இதை குறித்து அந்திகிறிஸ்து குறித்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அதை குறித்தான ஒரு தகவலை இந்த நாட்களில் நான் வேதத்திலிருந்து எடுத்து ஆராய்ந்து பார்க்கலாம்னு நினச்சிருக்கோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கேட்குற உங்களுக்கும் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. பிரைஸ்லாம். சரி, இந்த நாட்களில் பிரதர் வேதத்தை பார்த்தீங்கன்னா யோவான் தான் அதிகமாக அந்த அந்திகிறிஸ்துவை குறித்து பேசிட்டு இருக்கார். யோவான்ல தான் அந்த அந்திகிறிஸ்து இந்த கடைசி காலங்களில் அந்திகிறிஸ்துடைய ஆவியை குறித்து அவர் பேசிட்டு இருக்கார். வேற எதாவது இருக்கா? வேற எதாவது படிச்சிருக்கீங்களா? ஒன்னியோவான் தான் ஒன்னியோவான்ல. மற்றது பேதுரு எழுதும்போது கள்ள போதகர்கள்னு எழுதுறார், கள்ள தீர்க்கதரிசின்னு எழுதுறாரு. ஆனா இந்த அந்திகிறிஸ்து ஆவின்னு எழுதும்போது யோவான் தான் அதை எழுதுறதாக நம்ம பார்க்கிறோம். அதை குறித்தான ஒரு தெளிவான ஒரு வெளிச்சம் நமக்கு இந்த நாட்கள் தேவைப்படுவது அவசியமா இருக்கு. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். சரி, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பிள்ளைகளே இது கடைசி காலம். அப்ப கடைசி காலத்துல என்ன வருங்கன்னா, எந்த ஆவி உடையவர்கள் இருப்பாங்கன்னா, அந்தி கிறிஸ்துடைய ஆவி உடையவர்கள் இருப்பாங்கிறார். அதாவது கடைசி காலங்கள்ல அந்தி கிறிஸ்து வருவான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்போ அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறாங்க. அப்பனா இந்த காலத்துல நம்ம இப்போ வாசிக்கும் போது அவரே கடைசி காலம் சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து போன பிற்பாடு திரும்பி வருவதற்காக காத்திருக்கிறது கடைசி காலம் தான். இப்போ நாமும் காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப இந்த நாட்கள்ல அந்தி கிறிஸ்து ஆவி இருக்குன்னு வேதம் சொல்லுது. இப்ப என்னுடைய காரியம் என்ன, அந்தி கிறிஸ்து ஆவி இன்னைக்கு இருந்தா அது யார்? அது இப்படி அந்தி கிறிஸ்து எப்படி அடையாளம் கண்டது? அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருக்கிறார்கள்னா பல பேர் இருக்காங்க. ஒரு பெரிய திரளான ஒரு கூட்டம் இருக்குது. இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இது சரியான ஆவியா? இது தேவனுடைய ஆவியா? இது அந்திகிறிஸ்துவின் ஆவியா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இது நமக்கு தேவை. ஆனா இதை குறித்துலாம் எனக்கு ஆரம்பத்துல இந்த வெளிச்சம்லாம் கிடையாது. இதை குறித்து நான் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற விருப்பம்லாம் எனக்கு கிடையாது. ஆனா ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. அந்த நிகழ்வு என்னன்னா, நான் ஒரு ஊழியக்காரரோடு ஒரு ஊழியத்துல ஒரு ஸ்தாபனத்தோடு சேர்ந்து ஒரு ஊழியத்தோட நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கும்போது உடன் ஊழியராக இருந்துகிட்டு இருந்தேன். அப்போ சில கருத்து வேறுபாடுகள், அதாவது வார்த்தையின் நிமித்தம் கருத்து வேறுபாடு வரும்போது அவங்க கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணாங்க. கடைசி நேரத்துல அவங்களோட வெளியே வர எனக்கு முடியல என்னால. பிரியமும் இல்ல. ஆனா கட்டாயமா தள்ளின உடனே வெளியே வர வேண்டியதா இருந்துச்சு. அவங்க என்னை கீழ்ப்படியலைன்னாங்க, கீழ்ப்படியாத ஆவின்னு சொன்னாங்க. பலவாருக்கு என்னை குற்றம் சாட்டுனாங்க. ஆனா எல்லா குற்றத்தையும் கேட்டுக்கிட்டு கடைசியில தாழ்மைனா என்னங்கிறத அவங்களுக்கு காண்பிக்கிறதுக்கு அந்த ஊழியக்காரருடைய காலில் விழுந்து கூட என்ன பண்ணேன், மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்ட உடனே இவ்வளவுதான் எனக்கு தெரியும், தாழ்மைனா எனக்கு தெரியாதுன்னேன். அதுலயும் அது ஒத்து வரல. தேவனை பிரிச்சது மாதிரி இருந்துச்சு. பிரிச்சு எடுத்த உடனே அப்புறம் வெளியே வந்துட்டேன். அப்ப எனக்கு தேவன் அந்த ஊழியங்களை அழைப்பு கொடுத்ததுனால நான் சும்மா இல்லை, பல பேரை சந்திச்சேன். பல பேர் சந்திச்ச உடனே பல பேர் அப்படியே இணைய ஆரம்பிச்சாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த எனக்கு முதன்மையான இந்த ஊழியராக இருந்தவர் எங்கெங்கேயும் போறாரோ அங்கெல்லாம் என்னை பற்றி ஒரு அந்திகிறிஸ்து ஆவின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். என் பேரே சொல்லி இவர் ஒரு அந்திகிறிஸ்து ஆவி ஆகிட்ட இருக்குது, அதனால ஜாக்கிரதையா இருங்க, அவர் உங்களை எல்லாரையும் வஞ்சித்துருவாருங்கிற காரியத்தை சொல்லியிருக்காங்க. இப்படி காலங்கள் அப்படி பேசிக்கிட்டு இருந்திருக்காரு, எனக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் நான் ஒரு சபையில நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சபையிலேருந்து ஒரு ஆள் இங்க வந்தாரு, ஒரு வாத்தியாரு. எனக்கு இவர் அங்கேயில இருந்தாரு, இவர் ஏன் இங்கே வராரு, இங்கே பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ப்ரேயர் முடிச்ச பிற்பாடு அந்த சாரை போய் கேட்டேன், வாங்க சார், என்ன சார், என்ன செய்தி, நீங்கள் இப்படி இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அப்போ சொன்னார், இல்லை எங்கள் சபையில் எங்கள் பாஸ்டர் உங்களை அந்திகிறிஸ்துன்னு சொன்னார், அந்திகிறிஸ்து ஆவின்னு சொன்னார். சரி, எங்கே அந்த அந்திகிறிஸ்து ஆவி தான் பார்த்து வருவேன் தான் வந்தேன் அப்படின்னு. அப்படியா சார், நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேட்டேன். பார்த்துட்டீங்களா? இல்லை, நீங்கள் அப்படி பேசலையே அப்படின்னு சொன்னார். சரி சார்.
அன்றையிலிருந்து தான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. அப்ப அந்திகிறிஸ்துனா யாரு? ஏன் இந்த மனுஷன் நம்மள அந்திகிறிஸ்து ஆவின்னு சொல்லணும்? ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப இது எப்படின்னு தெரியவே இல்ல. எனக்கு அது ஒரே குழப்பமா இருந்துருக்குது. கர்த்தருடைய சமூகத்துல கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா, எனக்கு ஒண்ணும் தெரியவே இல்ல. அப்புறம் வேதத்த படிக்க போம்போது அந்த அந்திகிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரி என்ன நடக்குதுன்னு தெரியலையே! ஒரு 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 விதமான ஒரு எதிர்பார்ப்போடவே இருந்துட்டே இருந்தேன். எப்படி இது தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யார்ட்ட கேட்கலாம்? யார்ட்ட கேட்கலாம்? நான் யார்ட்டயும் கேட்க முடியாது. ஏன்னா ப பிரபலமா என்னை குறித்து அந்திகிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் யார்ட்ட போய் கேட்கறது? பைத்தியக்காரனா இருந்தேன். அப்புறம் தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில படிக்கும்போது தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில 1ஆம் வசனம், 2ஆம் வசனம் படிக்கும்போது, பிரியமானவர்களே பிரியமானவர் சத்தமா படிங்க. பிரியமானவர்களே, ம். உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால், ம். நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், ம். அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ம். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், ம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் ம். ம். தேவனால் உண்டாயிருக்கிறது. ம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. சரி. இங்கே அவர் சொல்லும்போது என்னன்னா, பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால், நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள்ங்கிறார். அப்ப சோதித்து பார்க்கிறதுக்கு நமக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. சரி. அப்ப தேவ ஆவிய எதனால அறியலாம்னு ஒரு விடை கூட குடுக்குறாரு. எதனால அறியலாம்ன்னா, மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. இப்போ ஒரு கேள்வி என்ன எழுவது அப்படின்னா, யார் மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணல? யார் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை அவர் வார்த்தைய அவர் நாமத்த சொல்லாம இருக்கிறது யாரு? எல்லாரும் தான் சொல்றாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்காங்க. யாரும் பேசாம இல்ல. அப்ப யார் எல்லாரும் அப்படித்தானே பேசுறாங்க. இப்படிங்கிற ஒரு காரியம் எனக்கு வந்துச்சு. இப்ப என்னன்னு கேட்கும்போது, அப்பதான் கொஞ்ச நாட்கள் பயணம் பண்ண தான், எனக்கு அந்த வார்த்தையில மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த மாம்சத்தில்ங்கிற வார்த்தை எனக்கு உள்ள பதிய ஆரம்பிச்சுச்சு. ஓஹோ! ஏன் இத இயேசு கிறிஸ்துவேன்னு சொல்லியிருக்கலாம். கிறிஸ்துவேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இந்த வார்த்தை மாம்சத்தில் வந்த ஏன் இந்த வார்த்தையை யோவான் எழுதுன இடத்துல? அப்ப இதுல ஏதோ காரியம் இருக்கு. அப்ப இத நம்ம தெரிய வேண்டியது அவசியமா இருக்கு உட்காரும்போது தான் வெளிச்சம் கிடைக்க ஆரம்பிச்சுது. எனக்கு நான் அந்த இப்படி பார்த்து அப்படி இந்த ஒரு கேள்விக்குறியோட நம்ம இருந்தோம்னா பிரதர், எப்பவுமே நான் கண்டு கொண்ட காரியம் என்னன்னா, வேதத்த அந்த ஒரு தெரிந்து கொள்ளக்கூடிய வாஞ்சியோட, தாகத்தோடு கூட தீர்க்கமா ஒரு பைத்தியம் பிடிச்ச மாரி அதுக்குள்ள இது கண்டுபிடிக்கணும்னு விளைஞ்சோம்னா, நமக்குள்ள ஒரு ஒரு வெளிச்சம் கிளிக் உண்டாகும் பிரதர். ஏதோ யாரோ சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும். இதுதான்னு இருக்கும். ஓ! காரியம் இதுதான். அதுதான் தெரியும். அதுக்கப்புறம் கூட வெளிச்சம் பூரா வந்துட்டே இருக்கும். சர சர சரன்னு வந்துரும். அப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துனா இதுல ஒரு சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப இது என்னன்னு ஆராய்ந்தபடி அதுக்கு அதுக்கு வழியா கர்த்தருடைய சமூகத்துக்கு போகும்போது தான், இல்ல மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துனுடைய பொருள் வேற. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேசுறது வேற. இத நான் விளங்கிக்கிட்டேன். அப்ப நம்மளும் நெறைய நேரம் உங்களோட பேசியிருக்கேன். உங்களுக்கும் நல்லா தெரியத்தான் செய்யும். இப்ப எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த செய்திய என்ன பண்றோம், நம்ம கொண்டு வரோம். நம்ம எல்லாருமே ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து நாமத்த உச்சரிக்கிறோம், பேசுறோம். ஆனா மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்றோமா? அப்படின்னா, இந்த அறிக்கை பண்ணுதல்ங்கிற வார்த்தைய நம்ம கொண்டு வரும்போது, நம்ம எல்லாரும் வாயினால பேசுறது மட்டும் தான் நெனச்சுக்கிறோம். ம். வாயினால பேசுறது மாத்திரம் இல்ல, அனுபவத்துல அதாவது தன் வாழ்க்கையில போறோம். எப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அதாவது இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில அறிக்கை செய்ய முடியும்? தன்னுடைய செயல்ல அறிக்கை செய்ய முடியும். அதாவது என் என் செயல்ல அறிக்கை செய்யறதுக்கும், என் வாயில அறிக்கை செய்யறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ம். என் செயல அறிக்கை செஞ்சேன்னா பிரதர், நான் யார்ட்டயும் பேசல. ஆனா நான் உன்னை கடத்திட்டு போறேன். நான் உன்ன என்ன பண்றேன்? கடத்திட்டு போறேன். நான் என் நடக்கைய பார்க்கும்போது ஒருத்தன் விளங்கிக்கிறான். அவன் வந்து என்னைய குறை சொல்ல முடியாது. நான் அதே நேரத்துல என் நடத்தையில நான் காண்பிக்கல. என் செயல்ல காண்பிக்கல. நான் வெறும் பேசுறேன். நீங்க என்ன சொல்ல முடியும் என்னைய வந்து? "நீ தான் யார்ட்ட வந்து பேசுற நீ? நீ ஏன் என்னைய எதிர்த்து பேசுற?" நீ கேட்க முடியும். நான் உங்கள்ட்ட பேசல. ஆனா நான் நடக்கிறேன். அப்ப நான் யார காட்டிட்டு போறேன்? கிறிஸ்துவ காட்டிட்டு போறேன். நான் சொல்றது புரியுதா? மாம்சத்துல வந்து இயேசு என்ன பண்றேன்? காட்டிட்டு போறேன். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவல நமக்கு தேவை என்னன்னா, செயல் தான். செயல் வடிவத்துல, கிரியையில நம்ம காண்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. சரி, அப்பன்னா எப்படிப்பட்ட கிரியைகள நம்ம காமிக்க வேண்டியது அவசியமா இருக்கு? அப்ப கிறிஸ்துவர் இந்த மாம்சத்துல வந்து எதை செய்தாரோ, நம்ம எல்லாரும் மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவும்போது, அற்புத அடையாளமா தான் பார்க்குறோம். அற்புதங்களும் அடையாளம் நடந்துச்சுல்ல, அத மட்டும் தான் நான் கவனிக்கிறோமே தவிர, இல்ல மெயினான காரியம் நமக்கு ஒண்ணு இருக்கு. நமக்கு மாடலா வந்தாரு. நம்முடைய பாவத்தை போக்குறதுக்காக வந்தாரு. நமக்கு மாதிரியாவும் வந்தாரு.
நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக. போக்குறதுக்காக வந்தார். அப்ப இதை நம்ம கவனிக்க தவறுறதுனால தான் நம்ம எல்லாரும் வெறும் வாயில பேசுறோம். நீங்க பவுல பார்த்தீங்கன்னா பேசும்போது தேவனுடைய ராட்சியம் பேச்சில இல்ல, பலத்துல இருக்கு. வெறும் பேச்சில இல்ல, பலத்துல இருக்குங்கிறார். நம்ம எல்லாரும் பேசி பழகிட்டோம். ஆனா அவருடைய பலத்தை நாம் காமிக்க முடியல. சரி, இப்ப நம்ம அதை பார்க்கும்போது மாம்சம் இயேசு கிறிஸ்துனா, இப்ப மாம்சத்துல வந்து அவர் என்ன பண்ணாருங்கிறத பார்க்க வேண்டிய அவசியமா இருக்கு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, நமக்காக பாடுபட்டார். நமக்காக என்ன பண்ணாரு? பாடுபட்டார். ஆமா இல்லையா? சிலுவை சுமந்தாரா இல்லையா? பாடுபட்டார். நமக்காக சிலுவையில் அறையப்பட்டாரா இல்லையா? அறையப்பட்டார். அடக்கம் பண்ண மரித்தாரா இல்லையா? மரித்தாரு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாரா இல்லையா? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா இல்லையா? 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்தாரா இல்லையா? உட்கார்ந்தார். இந்த மாம்சத்துலான எல்லாம் நடந்துச்சு. மாம்சத்துலான பாடுபட்டாரு. மாம்சத்துலான சிலுவையில் அறையப்பட்டாரு. மாம்சத்தால உயிரை விட்டாரு. என்ன சொல்றீங்க? இது எல்லாம் மாம்சத்தால நடந்துச்சு. இப்ப நான் அந்த லைஃப, அந்த வாழ்க்கைய பிரதிபலிக்கிற ஒரு சகோதரனா? இப்ப கிறிஸ்துவுக்கும் நமக்கும் என்ன வேரியேஷன் வித்தியாசம் அப்படின்னா, அவர் இந்த பூமிக்கு வரும்போது ஜீவன் உள்ளவரா இருந்தார். உயிர் ஜீவன், அதாவது பிதாவுக்கு முன்பாக நின்றார். பிதாவுக்கு முன்பு அவர் நிற்க முடியாது. ஏன்னா உயிர் உள்ளவர்கள் தேவன், ஜீவன் உள்ளவருடைய தேவன். ஜீவன் உள்ளவர்கள் மாத்திரம்தான் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். தன்னுடைய குமாரனாகி கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த பூமியில ஜீவன் உள்ளவராக இருந்தார். புரியுதா நான் சொல்றது? அதனால எபேசியர் நிறுவனம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கும்போது, அவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமை படிங்கிறார். பொருள் என்ன? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினா நம்ம எல்லாரும் உயிர் தெழுந்த அந்த அனுபவத்துல கொண்டு வரோம். இல்ல, அதை பார்த்தோம்னா நமக்கு புரியாது. டோட்டலா உலகம் மறிச்சு போயிருந்துச்சு. மரித்த நிலையில தன்னுடைய குமாரன் மாத்திரம் ஜீவன் உள்ளவராக இருந்தார். அந்த பொருள் அவற்றை நடப்பித்தாரே பலத்த சத்துவத்தின் வல்லமே, அதை நம்மள்கிட்ட நடப்பிக்கிறாராம். அதை பார்க்கும்போது என் கண்கள் திறக்க வேண்டும் பவுல் வேண்டிக்கிறார். ஆமா. அப்ப அவர்கிட்ட என்னதான் அவ்வளவு நடந்துச்சுன்னு பார்க்க போகும்போது, அவர் பாடுகள் பட்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கார். இப்ப இந்த நிகழ்வை ஒரு சகோதரன் ஏற்றுக்கணும். நம்ம எடுத்த உடனே பாடுபட முடியாது. அவர் எடுத்த உடனே மறிக்கல, எடுத்த உடனே அவர் அடக்கம் பண்ணப்படல, எடுத்த உடனே சிலுவைக்கு போல, பாடுகள் வந்த ஒரு பாடம் தான் போனார். ஆனா நான் எடுத்த உடனே பாடுகளுக்குள்ள போக முடியாது, நான் எடுத்த உடனே உயிர் தள்ள முடியாது. ஆனா முதல் நான் போக வேண்டிய வரையிலன்னா, இந்த உலகத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம்ல, இந்த உலகத்துக்கு மறிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த உலகத்துக்கு மறிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப நான் முதல்ல வரேன், கிறிஸ்துவை நான் வார்த்தை வருது, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன், உடனே அதை விசுவாசிகளை ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ள வர்றார். வந்த உடனே என் வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, கிறிஸ்து எனக்குள்ள வந்த உடனே பாவத்துக்கு முதல்ல என்ன நம்ம மாறிக்கிறோம். என் வாழ்க்கை என்ன நடக்குது அப்படின்னா, டோட்டலா உலகத்துக்கு என்ன பண்றோம்? எல்லா சடங்காச்சாரங்களுக்கு என்ன பண்றோம்? எல்லா பாவ பழக்க வழக்கத்துக்கு என்ன பண்றோம்? நம்ம எல்லாரும் மறிக்கிறோம். முதல்ல ஒரு மரணம் என்ன பண்ணுது? நடக்குது, சம்பவிக்குது. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ரோமர் 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அப்ப எனக்குள்ள கிறிஸ்து இருந்தா என் சரீரம் பாவத்து நிமித்தம் மரித்ததா இருக்கு. இப்போ பாவத்துக்கு மறிச்சிருச்சுன்னா உலகத்துக்கு மறிச்சிருச்சு, டோட்டல் க்ளோஸ் தான். ஆமா இல்லையா? இப்ப நீங்க சடங்காச்சாரத்துக்கு மறிச்சிருக்கிறீங்க, பாவத்துக்கு மறிச்சிருக்கிறீங்க, உலகத்துக்கு நீங்க மறிச்சிருக்கிறீங்க. இப்போ எல்லாத்துக்கும் மறிச்சுன்னா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டா இருக்கும்? உலக வாழ்க்கையா இருக்காது. பாவத்துக்கு வாழ மாட்டீங்க, சடங்காச்சாரத்துக்கு வாழ மாட்டீங்க. அப்ப நீங்க சடங்காச்சாரத்தில் வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. மற்ற சகோதரன் உங்களை யாராவது ஒருத்தர் வேறவங்களை பார்க்கும்போது உங்ககிட்ட இருந்து என்ன வெளியே போகும்? அந்த மரணம் வெளியே போடுமா இல்லையா? அதான் பவுல் எழுதுவாரு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவர் அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கிறோம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமா இருக்கோம். அப்படி கீழே கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அப்ப 2 வாசனை வீசுதா இல்லையா? அவர் என்ன சொல்றாருன்னா, கெட்டு போறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனை. அப்ப கிறிஸ்து எனக்கு வந்தவன மரணம் நடந்துச்சா? மரணம் அடைஞ்சோம்.
ஆமா இல்லையா? ஆமா. இந்த மரண வாசனை வீசணுமா, வீசக்கூடாதா? வீசும். அப்ப எந்த மரண வாசனை போகுது? நான் எதுக்கு இல்ல? பாவத்துக்கு சடங்காச்சாரத்துக்கு மறைச்சிருக்கிறேன். பாவத்துக்கு எல்லா வீணான நடக்கையில மறைச்சிருக்கிறேன். பாவத்துக்கு மறைச்சிருக்கிறேன். ஆனா எனக்குள்ள அந்த மரித்த வாடை இருந்துச்சுன்னா, இந்த உலகத்துல உள்ளவங்களுக்கு, கெட்டு போறவங்களுக்கு இந்த வாடை போகுமா, போகாதா? மரண வாசனை அவளுக்கு போகும். நான் போய் நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்கலாம் போக்கூடாது. நீங்கலாம் வரக்கூடாதுன்னா எனக்கு கல்லெடுத்து எறிவாங்க. ஆனா நான் அத சொல்லவே இல்ல. ஆனா என் வாழ்க்கைய வெளிப்படுத்தப்படுது. அப்பன்னா ஒரு சகோதரன் ஆக்சுவலி ஒரு மனுஷன் எந்த ஆவிய உடையவனாங்கிறத நான் பார்க்கறதுக்கு, கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னா, வேற ஆவி இல்லாம கிறிஸ்துவின் ஆவி வந்திருந்தா, முதல்ல அந்த மனுஷன் கிறிஸ்து எப்படி நமக்காக மரித்தாரோ, அவன் மரிப்பான். இந்த முதல் தொடக்கம் இருக்கணும் பிரதர் கண்டிப்பா. இந்த முதல் தொடக்கம் ஒரு சகோதரத்துல வந்துருச்சு அப்படின்னாவே, அவனுக்குள்ள வந்தது கிறிஸ்துவனுடைய ஆவி. அவன் இன்னும் பாவத்துக்கு பிழைச்சிருக்கான். இன்னும் சடங்காச்சாரத்துக்கு பிழைச்சிருக்கான். ஆனா அவன் கிறிஸ்தவன்னு சொல்றான். இல்ல எல்லா பழக்கவழக்கங்கள் இருக்குது. அவன் சபைக்குள்ள இருக்கிறான். எப்படி? எப்படி இந்த இவனுக்குள்ள இருக்கிற ஆவி கிறிஸ்து ஆவின்னு சொல்ல முடியும்? இவன் இன்னும் உலகத்துக்கு மரிக்கவே இல்ல. ஏன்னா கிறிஸ்து மரித்தார்ல. மாம்சத்துல மரிச்சார்ல. அப்ப இவன் மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணலையே. மாம்சத்துல கிறிஸ்து மரிச்சிருந்தாலும் இவன் மரிச்சிருக்கணும்ல. இந்த மாம்சத்துல வந்திருக்காருல்ல. இந்த மாம்சத்துல வந்திருக்காருல்ல. வந்தவொடனே இந்த மாம்சத்துல பாவத்துக்கு மரிக்கணுமா இல்லையா? அப்ப அந்த நிகழ்வு நடக்கல அப்படின்னா வந்தது இந்த ஆவி இல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்ல. புரிஞ்சுக்கணுமா முதல்ல? ஃபர்ஸ்டே பார்த்துக்கிற வேண்டியதான். ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி வந்திருந்தான். வந்தது தேவ ஆவிதான். கிறிஸ்துவின் ஆவியானவர் தான் புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, முதல்ல அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சடங்காச்சாரங்கள் அவுட் ஆயிருக்கும். எல்லாம் அந்த மனுஷனுக்குள்ள உலகத்தினுடைய வழிபாடுகள் அவுட் ஆயிருக்கும். அதுக்கு அவன் மரிச்சிருக்கான். அது இவனை எழுப்ப முடியாது. இவனும் அங்க போக முடியாது. இந்த நிகழ்வு நடந்திருக்கணும். இந்த நிகழ்வு நடந்தா அந்த மனுஷனுக்குள்ள வந்த ஆவி தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவின் ஆவி. இது நடக்கல அப்படின்னா நம்ம எல்லாரும் இப்படி நம்ம சில நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா பேச்சுல சபைக்குள்ள வந்த ஒரு பாரு நம்ம எல்லோரும் இனி சடங்காச்சாரங்கள் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது. இந்த கற்பனையை தான் கொடுக்குறோம். ஐயா நான் சொல்ல வர்றதெல்லாம் என்ன தெரியுமா? நீ கற்பனையை பேசாத, அவங்களுக்கு கிறிஸ்துவ கொடு. கிறிஸ்து அந்த மனுஷனுக்குள்ள போன மாத்திரத்துல டோட்டலா கிறிஸ்தவனுடைய பாவங்களுக்கு மரிச்சாரத்துல அந்த மரணம் யாருக்கும் நடக்கும் அவருக்கு. அப்ப கிறிஸ்துவ பாவத்துக்கு இந்த பூமியில பாவத்துக்கு மறிச்சது போல அவர் எனக்குள்ள வந்து ஒரு பாடு அந்த மரணம் எனக்குள்ள நடக்கல அப்படின்னா எனக்குள்ள வந்து எந்த ஆவி இல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்ல. நான் உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் மரணம் நடக்குன்னா கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி வரலைன்னா நான் என்ன சொல்லுவேன்? நீங்க மறிக்கணும் பிரதர், நீங்க மறிக்கணும் பிரதர், நீங்க மறிக்கணும் பிரதர்ன்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ஆவி இல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்ல. இல்ல. நான் பிரமாணத்தை கொண்டு வரேன். ஏன் பிரமாணமா இருக்குது சபைகள்ல? ஏன் நான் கிறிஸ்துவின் ஆவி இல்ல. கிறிஸ்துவின் ஆவி இருந்திருந்தா பிரமாணம் தேவைப்படாது. அவர் எதை செய்தாரோ அதை செய்வார். நான் சொல்ல வர்றது புரியுது. எதை செய்தாரோ எதை செய்ய அதை மட்டும்தான் செய்வோம். அது எதை சரீரத்தை வந்து செய்தாரோ கூட அது என் சரீரத்தில் நடக்கும். இதை நீ செய்யின்னு சொல்ல தேவையில்லை, அது நடக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் அந்த விஷயம்லாம் பார்க்குறேன். நான் அது நடக்கும். அவன் டோட்டலா தான் பவுலுடைய பேர் கூட அதான். உலகம் எனக்கு சிலுவையில் அறைன்னு இருக்குது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறைன்னு இருக்கு. இதுதான் பவுலுடைய காரியம். கிறிஸ்டியானிட்டி இங்கேதான் பார்க்கணும். நமக்கு தேவை கிறிஸ்து தானே தவிர நமக்கு தேவை பிரமாணம் கிடையாது. நாம் கிறிஸ்தவர்கள், நான் சபை, சரீரமான சபை இது தலையா இருக்கார். கிறிஸ்துவ தான் காட்டணும். தேவை கிறிஸ்து போயாச்சுன்னா ஒரு சரீரத்தை வந்து என்ன செஞ்சாரோ அது என்ன இருக்கும், நடக்கும். இப்ப என்ன சொல்றாரு அவர்னா பவுல் சொல்லும்போது, கெட்டு போறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனை. அப்போனா இந்த உலகம் கெட்டு போற உலகத்துக்குள்ள இருக்கோம். அவங்களுக்குள்ள எனக்கு என் வாசனை எடுத்து போறது எப்படிப்பட்ட வாசனையா இருக்கும்? எனக்கும் சம்பவித்ததான இந்த மரணத்தின் வாசனை போயிருங்க. பாருங்க, இப்போ அநேகர் உங்களை பார்த்துருப்பாங்க. ஐயோ நீங்களும் அதை போக மாட்டீல, நீங்களும் அதை செய்ய மாட்டீல, நீங்களும் அப்படி இருக்க மாட்டீல அப்படி கேட்டிருக்காளா இல்லையா? ஏன் கேட்டிருக்காங்க? உங்க ஒரு வாசனை போனதுனால தானே. நீங்க சொல்லல, நீங்க சொல்லாமலே அவங்க சொல்றாங்க. ஏன்? அந்த வாசனை போயிருக்கு. அப்பனா அந்த வாசனை உங்கள்கிட்ட போயிருச்சுன்னா நீங்க கிறிஸ்துவோட மரிச்சிருக்கீங்களா இல்லையா? மறைச்சிருக்கேன். எஸ். அப்ப உங்கள்கிட்ட வந்து ஆவி எந்த ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. ஆந்தி கிறிஸ்து ஆவி கிடையாது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்து ஆவி. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் வார்த்தையில பேசுறத வச்சுட்டு அந்தி கிறிஸ்து ஆவி, இந்த அந்தி கிறிஸ்து ஆவி. நோ 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 நோ. ஒரு சகோதரன் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டிருக்கான், அவனுக்கு வந்திருக்கிறது கிறிஸ்துவின் ஆவியா இருந்தா, கிறிஸ்துவின் ஆவிதான். கிறிஸ்து பூமியில
எதுக்காக மரித்தாரோ, எதுக்காக உயிர்த்தாரோ, எதுக்காக பாடுபட்டாரோ, எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ, அந்த வாழ்க்கை அவன் வாழ்க்கையில நடக்கணும். நடந்தா அவன் தேவ ஆவியை உடையவன். இல்லைன்னா வேற ஆவியை உடையவன். இதை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம எல்லாருக்கும் நல்லா விளங்கிருச்சு. உண்மையாவே நான் யாரோட மரிச்சிருக்கிறேன்? கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவோட மரிச்சிருந்தார். அப்ப என்ன இருந்தது? என்ன வாசனை போச்சு? மரணத்தின் வாசனை. மரணத்தின் வாசனை. நீங்க வாசனை போறதுக்கும் நான் ஜெண்டை அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன்னு சொல்லாம அதுவா ஸ்ப்ரே அடிச்சுட்டு போனீங்கன்னா அதான் என்னன்னு வாசனை மனம் வீசும். கொடுக்கும். அதான் போகுமா இல்லையா? இப்ப நீங்க மறிச்சிருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் அப்படி போக மாட்டாங்களோ அவனுக்கு வாசனை வீசிக்கிறோம். நீங்க மறிக்கலைன்னு வைங்கள, அவரோட மறிக்கலைன்னு வைங்கள, அந்த மரணம் உங்களுக்கு இல்லைன்னு வைங்கள, நீங்க எல்லாரும் இந்த மாதிரி பிரமாணங்களை கேட்டு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் போகக்கூடாதுன்னு இங்க போகக்கூடாது. நம்ம அப்படித்தான் செய்யணும், நம்ம இப்படித்தான் செய்யணும், நம்ம இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும், இதுதான் சொல்லுவோம். இதுதான் இன்றைக்கு சபைகள்ல பிரமாணம் இருக்க தவிர ஆனா கிறிஸ்து இல்ல. நான் தப்பா சொல்லணும்னு நினைக்கல, நான் விளங்கி சொன்னேன். நீங்க அநேக இடத்துல கிறிஸ்து கிடையாது, பிரமாணம் இருக்கு, சட்டத்திட்டங்கள் இருக்கு, நடவடிக்கைகள் இருக்கு, ஆனா கிறிஸ்து இல்லை. நியாயப்பிரமாணம் வேற ரூபத்துல ஒரு ஆளுகை செய்யும். ஆளு சேர்ந்து ஆமா ஏதோ ஒன்று நடந்தது. இப்ப நல்லா விளங்கிக்கிட்டோம். நான் கிறிஸ்துவோட மறிச்சவனு உங்களுக்கு தெரியுது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிச்சயம் வந்துருச்சு. என்ன ஆவி இருக்காது? இல்ல. இது நான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தேவன் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்தாரு. ஏன்னா என்னை அந்த கிறிஸ்துன்னு சொல்லிட்டாங்கல்ல. எப்படி இது? எப்படி? ஏன் என்ன மாம்சம்? மாம்சத்துல வந்த. அப்படின்னா என்ன? ஏய், மாம்சத்துல வந்து தேவன் மரித்தாரியா? அப்ப அந்த செயல் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லை அப்படின்னா அவன் அந்த கிறிஸ்து வேற ஆவி உடையவன். இப்ப மரித்ததுல நம்ம நிச்சயம் போச்சு. உயிர்த்திருக்கோமா? அவர் உயிர்த்தார்ல. அவரோட எழுப்பப்பட்ட உயிர்த்து இருக்கணும் தானே. அப்ப எனக்கு கேள்வி என்னன்னா, நான் உயிர்ப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷனா? வேதம் சொல்லிருச்சு பிரதர், நான் உயிர்த்து இருக்கேனா? உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனா? எனக்கு கொலேசியருக்கு என்ன எழுதுறாரு? கொலேசியர் 3:1 சொல்லும்போது, மேலும் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது வாரசத்தில் விட்டிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமிக்குரியல இல்ல, மேலானவைகளை நாடுங்கள். பொருள் என்ன? நான் அந்த உலகத்துக்கு மறைச்சிட்டேன். யாரோட எழுந்திருக்கேன்? கிறிஸ்துவோட எழுந்திருக்கேன். கிறிஸ்துவோட எழுந்திருக்கேன். எந்த ஆவி இருந்தா? கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தா. ஆமா இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி இல்லைன்னா எழுந்தது மாதிரி நடிக்கணும், எழுந்தது மாதிரி பேசணும், எழுந்தது மாதிரி நடக்கணும். ஒரு மாய்மாலை செய்யும். எவ்வளவு நாள் நடப்பீங்க? எவ்வளவு நாள் மாய்மாலம் பண்ண முடியும்? வெளிப்பட்டு எல்லாருக்கும் முன்னாடி அதை அறிய சூரியன் உதிக்க வரைக்கும். சூரியன் உதிச்சிருச்சுன்னா உங்க வேஷம் ஆயிரும், கலைஞ்சு போயிடும். அது வரைக்கும் இருட்டு வரைக்கும், இருள் வரைக்கும் வேஷம் போட்டுக்கலாம். இருள் போயிருச்சு அப்படின்னா முடிஞ்சு காரியம், வேஷம் கலைஞ்சு போயிடும். நீங்க பாருங்களேன், நான் வேற கருத்துக்கள் போனாலுமே நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது டிராமா பார்க்க போவேன். டிராமா பார்க்க போகும்போது இந்த ஞான சௌந்தரிங்கிற ஒரு அம்மாவை நடிப்பாங்க, குழந்தையா நடிப்பாங்க. அந்த அம்மாவை பார்த்து போறோம்னு சொல்லிட்டு அதுக்காண்டி உட்காந்துருப்பேன். வெள்ளன விடிஞ்ச ஒருபாடு எல்லாரும் போய் அந்த அம்மாவை பார்க்கணும்னு சொல்லும் போது கிழிச்சுக்கிட்டு பார்க்க போனா அந்த அம்மா கிளவியா உட்காந்துருப்பாங்க. யார் ஞான சௌந்தரி நடிச்சது? யாருன்னா இந்த அம்மா தான். இல்ல, அது நடிச்சது சின்ன பிள்ளை, நீ பெருசு பொம்பளை காமிக்கிறேன். ஒழுங்கு விடிஞ்சிருச்சு, வேஷம் தெரிஞ்சிருச்சு. இருட்டுல சின்ன பிள்ளையா நடிச்சாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு டிராமாவை காமிக்கிறது. கிறிஸ்தவ மாதிரி ஒரு போர்வைக்குள்ள போறோம், டிராமாவை காமிக்கிறது. நிஜ வாழ்க்கை கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்தவங்கிறது ஒரு நிஜ வாழ்க்கை. கிறிஸ்து எதை செய்தாரோ அது என் வாழ்க்கையில் நடக்குது. நடக்கணும்லாம் சொல்ல வரல, வெளிப்படும், நடக்கும். ஏன்? அவர் உயிரோடு இருக்காரு. அதுதான் அப்பதான் நீங்க சாட்சியா இருக்க முடியும். அவர் உங்களை நடத்தலைன்னா நீங்க அவர் சாட்சி, நீ அவர் உயிரோடு இருக்கா நீங்க சொல்ல முடியுமா? நீங்களாவே அவருக்கு நடந்துட்டு ஏசு உயிரோடு இருக்கிறார், ஏசு உயிரோடு இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? நடக்கிறது நீங்க அவரை பொட்டு போல வச்சுக்கிறீங்க. ஏசு உயிரோடு இருக்கான்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அவர் என்னை நடத்துகிறார். எப்படி நடத்தாரு? எப்படி நடத்தாரு? இந்த உலகத்துக்கு நான் மறைச்சு உலகத்தோட வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு உலகத்தை நான் சேர்த்துட்டேன், நான் போக முடியல. என்னை அநேகர் பார்த்து கேட்கறாங்க, நீங்களும் அப்படி செய்ய மாட்டல, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. அப்ப நான் சொல்லாமலே அவருக்கு என்ன யோசனை போயிருச்சு. 2வது, ஜீவனுக்கென்று நீதிக்கென்று படைச்சிருக்கிறேன். தேவனுடைய ராட்சியத்தை பத்தி எனக்கு தெரியாது. பக்தினா என்னன்னு தெரியாது,
பயப்படுறதுனா என்னன்னு தெரியாது. கர்த்தருக்கு பயப்படுறது என்னன்னு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு பயப்படுதலும், ஜீவனுக்கென்று பிழைத்திருத்தலும், நீதியை விரும்புதலும், வேதத்தை வாசிக்கிறதும், ஜெப வாழ்க்கையும் எப்படி வந்துச்சு எனக்குள்ள எனக்கு தெரியாது. இதை நடத்துறது யாரு? கிறிஸ்து. கிறிஸ்து. கிறிஸ்துவின் ஆவி. எனக்கு தெரியாது. நான் எங்கேயிருந்து கற்றுக்கொள்ளவே கிடையாது. அவர் எப்படி ஜெபம் பண்ணாரோ, மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து தன்னை ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். இந்த சேம் வாழ்க்கை என் வாழ்க்கையில இருக்குது. இது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு நடக்குது. அவர் யாரு? கிறிஸ்து. அவர் எது வேத யாரை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கை என் வாழ்க்கையா இருக்கிறதுனால நான் சொல்றேன் கிறிஸ்தவர். என்னிடத்துல வந்திருக்க ஒரு கிறிஸ்துவானவர். கிறிஸ்துவானவர். வேற ஆவி கிடையாது. ஏன்? நான் வீட்டில் அவரோட எழுந்திருக்கிறேன். ஜீவனுக்கென்று பிழைச்சிருக்கிறேன். அவரோட மரித்து அவரோட எழுந்திருக்கு. அப்ப மரித்த வாழ்க்கை இருக்கா? இருக்கு. இருக்கு. உயிர் தெழுந்த வாழ்க்கை இருக்கா? இருக்கு. ஜீவனுக்கென்று பிழைச்ச வாழ்க்கை இருக்கா? இவனுக்கு பிடிச்ச ஓ, வாழ்க்கை. எந்த ஆவி இருக்கு எனக்குள்ள? கிறிஸ்துவனோட ஆவி. கிறிஸ்துவின் ஆவி. சரி பிரதர். இப்ப நாங்க சபையில இருக்கோம். நான் சபையில கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்றோம். எல்லாம் கிறிஸ்துவோடு கூட அப்பம் பக்கத்துல கலந்து வரோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றோம். கிறிஸ்து நாமத்தினால ஞானசனம் நடத்தும். எல்லாமே பண்ணோம். நான் இன்னும் உலகத்துக்கு என்ன இல்லை? மரிக்கவில்லை. மரித்த நிலைமையில உள்ள. நீதிக்கு என்ன இல்லை? பிழைக்கல. பிழைக்கல. நான் நீதியை தேடல, உலகத்தை தேடிக்கிறேன். ஆமா. மாயமானம் பண்ணிக்கிறேன். ம். உலகத்துல மறைச்ச மாதிரி நடிக்கிறேன். ம். சபையில பக்தி உள்ள மாதிரி காமிக்கிறேன். ம். அங்கேயும் நடிக்கிறேன், இங்கேயும் நடிக்கிறேன். இங்கேயும் நடிக்கிறேன். வந்திருக்கு என்ன ஆவி? அந்திகிறிஸ்துவனுடைய ஆவி. அதான் ஒளியின் தூதன் வேஷம் தரித்து நமக்குள்ள கிறிஸ்துவை பாதுகாத்து. இப்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஆமா. அந்திகிறிஸ்து ஆவி என்ன? டிராமா இருக்கும், ஒரு வேஷம் இருக்கு, நிஜம் இருக்காது. ஏன்னா அந்த மனுஷன் கேட்ட உடனே உங்களை அந்திகிறிஸ்து உங்களுக்கு சொல்றான்னு கேட்ட உடனே எனக்கு வந்து தாட்சி தான். அப்படின்னா அந்திகிறிஸ்து யார் அது? அவன் எப்படித்தான் இருப்பான்? செயல் எப்படி ஸ்பிரிட் எப்படி இப்படிதான் இருக்கு? அந்த தேடுதல் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. உள்ள கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கண்டுபிடிச்சேன். இல்ல, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவே, மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவே. மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துனா என்ன இருக்கு? ஆமா, வெறும் பேர் இல்லையா, அவருடைய வாழ்க்கை. மாம்சத்துல வந்து எதை நடப்பித்தாரோ அதை அது என் வாழ்க்கையில நடப்பிக்கிறார். அவர் மரித்தார். ஆமா. நான் இன்னொன்னு சொல்றேன், அவர் எடுத்த உடனே அவரு மறிக்கல, உயிர் உள்ளவரா வந்து கடைசியில மறிச்சாரு. நான் அவருடைய கடைசி எனக்கு தொடக்கம். தொடக்கம். முதல்ல மரிக்கிறேன், அதுக்கப்புறம் அவருடைய கடைசி எனக்கு தொடக்கம். தொடக்கம் அவருடைய தொடக்கம் எனக்கு முடிவு. முடியும். என்ன ஒரு பெரிய கதை. இதை இப்படிதான் போகுது. ஏன்னா அவர் தேவன். அதுங்கே தான் நான் வர்றேன். நான் அவரோட மறிச்சேன். அவர் வீட்டில் இருந்து. சரி, அவர் பாடுபட்டாரா? பாடுபட்டு எஸ், பாடுபட்டார். நம்ம பாடுபடுறோமா? பாடுபட்டார். பாடுபடுறோம். கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்த அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன் அவன் வாழ்க்கையில நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால பாடுகள் வருதுன்னு சொல்றானா? அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பாடுகளுக்கு போறான். கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்த மனுஷன் அவன் வாழ்க்கையில பாடு வருது அப்படின்னா அது தேவனால் வரக்கூடிய பாடுகள். இது எப்படி விளங்கிக்கலாம் அப்படின்னா, ஏன் கிறிஸ்துவோடு உயிர் தெழுந்த மனுஷனுக்கு பாடுகள் வருது அப்படின்னா, அவன் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறான், அந்த நீதியை தேடுறான், அடையும்படி நாடுறான். அந்த நீதி இங்க வரணும். ஆனா ஏற்கனவே ஒரு அநீதி நிறைஞ்சிருக்குது. இந்த அநீதியை எடுத்து போடணும். இந்த அநீதியை எடுத்து போடுவதற்கு பாடுகள் என்ன இருக்குது? அனுமதிக்குது. வரும். பாடுகள்ல அநீதி வெளியே வரும். அதை சார்ந்து கொள்ள மாட்டான். அநீதி தள்ளப்படும். நீதி எங்கே வைக்கப்படும்? வைக்கப்படும். அப்ப அந்த மனுஷன் பாடுகளுக்கு போக வேண்டிய அவசியமா இருக்கா? அவசியமா இருக்கு. சரி, பாடுகள்ல போகும்போது எது வெளிப்படுது? அநீதி அநீதி வெளிப்படுது. ம். நான் சொல்ல புரியுது? ஆமா, எனக்குள்ள இருக்க அநீதி வெளிப்படுது. சுபாவம் வெளிப்பட ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நமக்குள்ள அநீதிங்கிறது பல சுபாவங்கள் இருக்குது, பல கோணங்கள் இருக்குது. இப்ப நீங்க ஒரு காரியம் கூட சொல்றேன். ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் பிதாவிட போறேன், உங்களுக்கு அவருடைய அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்கு சில வாசஸ்தலத்தை என்ன பண்றேன் ஆயத்தம் பண்ண போறீங்க. அந்த வாசஸ்தலம்னா என்ன? நம்ம எல்லாரும் வாசஸ்தலம் ஆளுக்கு ஒரு வீடு கட்ட போறான்னு நினைச்சிருக்காங்க. இல்ல, அவரோடு வசிக்கணும். ஏன்னா அவரோடு. ஒவ்வொரு சகோதரனுக்குள்ள அவனுக்கு கிருபைக்கு தங்கக்கூடிய ஈவு கொடுக்கப்படுது. ஆ. நீங்க ஒரு சாந்தம்ங்கிற ஒரு கூடாரத்துக்குள்ள வாசம்னா சாந்தமா இருப்பீங்க. நான் பொறுமைக்குள்ள இருப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயத்தம் பண்ணணும். அதான் சொல்லி வர்றேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன்னா, நான் ஏற்கனவே ஒரு ஸ்தலத்தை தங்கியிருந்தேன். கோபத்துக்குள்ள தங்கியிருந்தேன், வைராக்கியத்துல தங்கியிருந்தேன், கசப்புக்குள்ள தங்கியிருந்தேன், எஸ். எரிச்சலுக்குள்ள தங்கியிருந்தேன், ஆ. அங்கே தங்கியிருந்தேன். என் வீடு அதான் இருந்துச்சு. அது அந்த பூமிக்குரிய வீடு. அது ஆமா. அது அழிஞ்சு விட்டுட்டேன், அழிஞ்சு போச்சு. சரி. இப்ப கைவேலையெல்லாம் இன்னொரு வீடு இருக்குது. ஆ. அது நித்திய வீடு. அது சாந்தம், கிருபையும் இலக்கம் சாந்தமும் தேவனுடைய வீடு. சாயலா படைக்கப்பட்ட வீடு. ஆ. அந்த வீட்டுக்குள்ள போறேன்.
அப்ப தேவனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த நித்திய வாழ்வுக்குள்ள நம்ம போறது தேவனுடைய நோக்கம் இருக்கு. அப்ப போறதுக்கு நம்ம எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை, அந்த வாழ்க்கையை தேடுறோம். இந்த சாயலை தேடுறோம். அந்த வீட்டை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அது தேடுற சகோதரனுக்கு என்ன வேணும்னா, அதை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை நமக்கு வரும். இப்ப பெற்றுக்கொள்ள நம்ம விரும்புறோம். பெற்றுக்கொள்ள வரும்போது, சரிப்பா நீ பெற்றுக்கொள்ள விரும்புறியா? அப்படின்னா, ஏற்கனவே உன் வீட எனக்கு உடைக்கணும்ப்பா அப்படின்னாருன்னா, நீங்க உடைச்சுக்க ஆண்டவரே அப்படிங்கும்போது, நமக்குள்ள பாடுகளை அனுபவிச்சு, என் வீட்டை உடைக்க ஆரம்பிக்கிறான். என் வீட்டுக்குள்ள இருக்க கோபத்துல கோபம் வெளியே வரும். அது உடைக்கப்படும். உடைக்கப்பட்டோன்னு அது சிலுவைக்கு போய் வர்றான். அப்ப பாடுகள் எந்த சகோதரனுக்குள்ள வருதோ, அந்த பாடுகள் வர சகோதரன் தான் சிலுவைக்கு போக ஆரம்பிப்பான். இயேசு பாடுபட்ட ஒரு பாடு தான் சிலுவைக்கு போனார். ஆமா. அப்ப பாடுகள் கொஞ்ச நாள் தள்ளி தான் போகும். எடுத்த உடனே பாடுகள்ல நம்ம கிறிஸ்துவோட வரமாட்டோம் பிரதர். எப்பவுமே கிறிஸ்துவுடைய மகிமையை விரும்புவோம். அவருடைய சாயலை விரும்புவோம். அவரை போல மாற விரும்புவோம். அதுக்கு தேவன் நம்மளை பாடுகளுக்கு கொண்டு போவார். எடுத்த உடனே பாடுகள் வந்தோடனே உடனே முழிச்சிருவோம். முழிச்சு என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே என்ன இது எது வேணாம்? என்னால முடியல. வேணாம் ஆண்டவரே. இது வேணாம் ஆண்டவரே. இது இயல்பான சுபாவம் தான். நம்ம அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவரா இருக்கார். அப்படின்னா என்ன? என்னை எந்த ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்கு அவர் வந்தாரோ, எதுக்கு என்னை நடத்த ஆரம்பிச்சாரோ, எதுக்கு தொடங்கினாரோ, அதை முடிக்க எப்படிப்பட்டவரா இருக்காராம்? உண்மையுள்ளவரா இருக்கார். உண்மையுள்ளவரா இருக்கா? நான் அந்த நேரத்துல வேணாம்னாலும் என்னை விடவே மாட்டார். மறுபடியும் பாடுகளுக்கு கொடுத்து கடைசியா என் சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்க சித்தம் சொல்ற அளவுக்கு கொண்டாட வச்சு எங்க கொண்டு வருவாங்க, அங்கே கொண்டு போய் சேர்த்துருவார். அப்ப பாடுகள் ஒரு மனுஷனுக்கு வர்றது அவசியமா இருக்கு. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, உண்மையாவே கிறிஸ்துவோடு எழுந்த அனுபவம் தான் நம்ம எங்கேயும் நிற்போம், கிருபாசனத்தாலும் நிற்போம், நீதிமானாக்கப்படுதான் அங்கே நிற்போம், நீதி தானே விரும்புவோம். அப்ப நமக்கு நாளுக்கு நாள் அங்கே போக்குவரத்து இருக்கா இல்லையா? யாரை போல மாற விரும்புவோம்? கிறிஸ்துவை போல மாற கிறிஸ்துவை போல மாற விரும்புற சோதரன் முதல்ல பாடுகளுக்குள்ள போக வேண்டியது அவசியமா இருக்கா இல்லையா? ஏன் இந்த சோதனுக்கு பாடுகள்? அவனுக்கு அநீதி அகற்றப்படுதுதான். அநீதிங்கிறது யாருடைய சாயல்? அது உலகத்தின் சாயல். என்னுடைய சாயல், என் மாம்சத்தின் சாயல். நான் தங்கியிருந்த வீடு அது. நான் அங்கேயே தங்கியிருந்தேன். என் வீடு அது. பூமிக்குரிய கூடு. அதான் பவுல் அழகா சொல்லுவார். 2 Corinthians 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் பூமிக்குரிய கூடாரம் இது சரி. நம்மளுக்குள்ள இருக்க சரீரம் அந்த ஜென்ம சுபாவம். நீங்க எத்தனை மாடி வீட கட்டிருக்கீங்க? பூமிக்குரிய கூடாரம் 2. நம்ம எல்லாம் பூமிக்குரிய கூடாரம் இந்த மாடியே கட்டியிருக்கோம். அந்த மாதிரிலாம் கிடையாது. கோவத்துல 2 மாடி கட்டியிருப்போம். வைராக்கியத்தை 5-6 மாடி கட்டியிருப்போம். வானலாக கூட கட்டியிருப்போம். வானலாகி கூட கட்டியிருப்போம். அவ்வளவு பெரிய வீடு கட்டுதான் இருக்குது. ஆனா வேதம் சொல்ல பூமிக்குரிய கூடாரமா இந்த வீடு அழிந்து போனாலும், அதாவது மாம்சம் அது நிச்சயம் அழிந்து போனாலும், தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு. அந்த வீடத்தை ஆயத்தம் பண்ண யார் போனா? கிறிஸ்து போனார். அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கார். நமக்கு அந்த நித்திய ஜீவனுக்குள்ள, அந்த முடிவில்லாத வாழ்க்கைக்குள்ள கொண்டு பிரவேசிக்கிறது யாருடைய வேலையா இருக்குது? தொடக்கினவர் முடிச்சிருவார். கண்டிப்பா செஞ்சிருவார். அப்ப நான் பாடுகளுக்குள்ள என்ன அனுமதிக்கிறார் அப்படின்னா, என்னை வருத்தப்படுத்த இல்ல, சஞ்சலப்படுத்த இல்ல, எங்கே கொண்டு போக? பாடுகள் வந்தோன்னு கதறோமா? பாடுகள் வேணாம்னு சொல்றோமா? நான்லாம் பாடுகள் வந்தோன்னு விடுற, அதை தப்பிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்துற மனுஷனை. நான் எவ்வளவுக்கு தோணும் தப்பிக்கிறதுக்கு வழியை உண்டு பண்ணணும், அவ்வளவுக்கு அளவு பாடுகளுக்குள்ள போயிட்டு இருந்தேன். என்னை விடவே இல்லை தேவன். நொறுக்குனார். கடைசியில் இல்லை, என் சித்தம் இல்ல உங்க சித்தம் கொண்டு வந்து உண்மையாவே இப்ப இன்னைக்கு சொல்ல முடியும், தேவனுடைய மகிமைக்கு என்று சொல்ல முடியும். என் விருப்பமெல்லாம் தேவனுடைய சாயல் மேல இருந்துச்சு. இன்னைக்கு அந்த சாயலுடைய கண்ணாடியில் காண்கிறது போல அந்த சாயலை பார்க்குற மாதிரி இருக்குது. முகமுகமா தரிசிக்காட்டினா கூட கண்ணாடியில் பார்க்கறது போல அந்த மகிமையை பார்க்குற மாதிரி இருக்குது. கர்த்தர் மகிமை உண்டாகும், அவருக்கு மட்டும்தான் ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்போ ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் ஆவியை உடையவனா இருந்தா அவன் கிறிஸ்துவோட மறிக்கிறான், கிறிஸ்துவோட எழுதுறான், கிறிஸ்துவோட உள்ள பாடுகளை சகிக்கிறான், கிறிஸ்துவோடு இங்கே வர்றான், சிலுவையில அறையப்படுறான். நீங்க சிலுவையில் அறையப்பட்டீங்க அப்படின்னா இனி உங்களுக்குள்ள மாம்சத்தினுடைய வேலை இல்லவே இல்லை. எதையாவது ஒன்றை யோசிக்கிறது கூட நாங்கள் எங்களால் தகுதி உள்ளவர்கள் அல்ல. எங்க வந்துட்டோம்? எந்த ஆவி இருந்தா? கிறிஸ்துவனுடைய ஆவி இருந்தா. கிறிஸ்துவின் ஆவி இல்லையா நானாவே செய்வேன், என் ஐடியா பூரா செய்வேன், என் வெள்ளத்தை போடுவேன், என் வேளாண் எல்லாத்தையும் யாரா மாத்திடுவேன்? கர்த்தரான்னு இயேசு கிறிஸ்து. யாரு செய்யற பூரா நான் பேர் வந்து இயேசு. நீங்க அப்படிதான் பிராண்டட்லாம் இருக்கு. ஆனா உள்ள என்ன இருக்குது? வேற லோக்கல் இருக்கு. அதே போல கிறிஸ்டியானிட்டி மாறிச்சு. அப்ப கிறிஸ்தவம் உண்மையான நிலவரம் மாறும்போது எல்லாமே மாறிடுச்சு வந்தீங்களா? ஆமா பிரதர், நம்ம சிந்திக்க வேண்டிய பகுதிக்கு வந்துட்டு அந்த நாட்கள்ல உண்மையாவே அந்த கிறிஸ்து ஆவி எது அப்படின்னா, கிறிஸ்து இந்த பூமியில மாம்சத்துல வந்து நிறைவேற்றினதை
என் வாழ்க்கையில நிறைவேறுக்குங்கிறத லைஃபை நான் அறிவிக்கல அப்படின்னா, அதாவது நான் நான் அவரோட மறைச்சிருக்கேன், அவரோட உயிர் தெழுந்திருக்கிறேன், அவரோட பாடு சொல்லி தெரியல. அது என்னிடத்துல இருந்து லைஃப். வெளிப்படணும். நீங்க பாடுகளுக்குள்ள நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க சிலுவைக்கு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ம். நீங்க சிலுவைக்கு போயிருக்கீங்கன்னா, நீங்க இல்ல. கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்றான்னு. கிறிஸ்துவே எனக்கு சிலுவைக்கு போயிட்டு என்ன சொல்ல முடியும்? நான் அல்ல. சிலுவையில் அறையப்பட்டேன். போன எபிசோட்ல அதான் பேசியிருக்கோம். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். இனி நான் அல்ல. யார் வாழ்றா? கிறிஸ்துவே கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இந்த மனுஷன்ட்ட எந்த ஆவி இருக்குது? கிறிஸ்து கிறிஸ்துவனுடைய ஆவி. பவுல் எனக்கு யோவான் என்ன சொல்றாரு பாருங்களேன். யோவான் 4 வசனத்துல 1 யோவான். 1 யோவான் ஆ, 4 தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் ம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த எந்த ஆவியும் ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ம். மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத ம். எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. இப்போ உங்களுக்கு நிச்சயம் இருக்கா பிரதர்? நீங்க உங்களுக்குள்ள வந்திருக்க ஆவி தேவ ஆவியா இல்லையா? நிச்சயம் இருக்கு. ஆமா இல்லையா? எந்த ஆவி? அந்த கிறிஸ்து ஆவி இல்ல, இல்ல. ஏன் எப்படி சொல்றீங்க நீங்க? எனக்குள்ள அந்த அநீதி எல்லாம் வெளிப்படும்போது நான் தேவ நான் அவரோட மறைச்சிருக்கேன் பிரதர். மறைச்சிருக்கேன். அவர் மரித்தாங்கிறது உண்மை பிரதர். ம். அவர் உயிர்த்தாருங்கிறது உண்மை. நான் அவர் மறைச்சிருக்கேன். பாடுகள் பட்டாங்கிறது உண்மை. அவர் சிலுவையில் அறையப்பட்டாங்கிறது உண்மை. ஏன்னா என் லைஃப்ல நான் பாக்குறேன். பார்க்கிறேன். இதை என் வாழ்க்கையில அவர் நடத்தியிருக்கார். ஆகவே எனக்குள்ள வந்தது கிறிஸ்துவின் ஆவி. வேற வேற ஆவி கிடையாது. இப்ப அந்த கிறிஸ்து யார் தெரியுமா இல்லையா? தெரியும். இந்த லைஃப்ல அவரோட மரித்தல், அவரோட உயிர்த்தல், அவரோட பாடுகளை சகித்தல், அவரோட சிலுவையில் அறையப்படுதல், அவரோட பிழைத்திருத்தல், இந்த அனுபவத்துக்குள்ள ஒரு சகோதரன் வாழ்க்கையில பிரதிபலிக்கல அப்படின்னா அவன்கிட்ட வந்தது இந்த ஆவி. அந்த கிறிஸ்துவின் ஆவி. சரி. இப்ப இந்த நிகழ்வுல சபை ஒரு கூட்டம் இருக்குது. சபையில எனக்கு கூட்டம் இருக்குது. அந்த சபையில கூட்டத்தை என்ன வந்திருக்கு? பிரமாணம் வரணும். பிரமாணம். நம்ம எல்லாரும் உலகத்துக்கு என்ன பண்ணணும்? மறிக்கணும். மறிக்கணும். நம்ம எல்லாரும் இயேசு கூட என்ன இருக்கணும்? எழுந்திருக்கணும். அந்த காலையில ஜெபிக்கணும். இந்த நேரத்துல ஜெபிக்கணும். முழங்கால்ல ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கணும். பாடுகள் வந்துச்சுன்னா நீ சரியா உண்மையா இல்ல. நீ கர்த்தருக்கு கொடுக்கறது என்ன பண்ணணும்? கொடுக்கணும். நம்ம எல்லாரும் யாரும் சிலுவையில் என்ன பண்ணிருக்கணும்? அறையப்பட்டு அறையப்பட்டு இயேசு இறந்தார். அதனால ஏப்ரல் தொடங்கி எல்லாரும் 40 நாள் என்ன பண்ணுவோம்? இருக்கணும். ஒரு சிலுவையில் அறையப்பட்ட நினைச்சு என்ன பண்ணுவோம்? அழுவோம். அழுவோம். இதான் போயிடும். ஏன் பிரதர்? நானே அவரோட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்துக்கு வரேன். கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறேன். ஏன்? நான் சிலுவையில் அவர் அறைந்தாருங்கிறது அவருடைய விளைவேணத்தை என்னை தூக்கி தள்ளல. நான் சொல்றேன், ஆண்டவரே என்னையும் சேர்த்து அரைஞ்சிக்கிறாக்கா ஸ்தோத்திரம் சொல்றேன். நானும் உங்களோட என்னையும் சேர்த்து உங்களோட சிலுவையில் அறையப்பட உதவி செஞ்சீங்களா? ஸ்தோத்திரங்கிறேன். மேன்மையான அனுபவம் பிரதர். கர்த்தர் அந்த மேன்மையான அனுபவத்துக்குள்ள நம்ம நடத்தி கொண்டிருக்கார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நடத்துவார். ஆகவே அந்த கிறிஸ்து ஆவிங்கிறது மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவானவர் வந்து இந்த பூமியில மாம்சத்துல நமக்காக எதை செய்து முடித்தாரோ அதை ஒரு சகோதரன் சுகந்த வாசனையாக வெளிப்படுத்தல அப்படின்னா, அவன்கிட்ட இருந்து அது வெளிப்படல அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆவி என்ன ஆவி? அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி. ஆமா, தேவ ஆவி உடையவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, எங்களை நேசிக்கிறேன். ஆம், இந்த எந்த ஆவி என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. மெய்யாவே இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தனக்குள் இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி உங்களிடத்தில் சேர்ந்து விட கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் செவி ஆமென். இரக்கமாயிருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord.